கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், சிக்கன் குழம்புக்கு என்னெல்லாம் சேர்க்கலாமோ எல்லாம் சேர்க்கலாம். சோம்பு கொஞ்சம், ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு பட்டை ரொம்ப போட்டால் கனரும், அதனால் ஒரு பட்டை போட்டால் போதும். எடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் எண்ணெயில் வதங்கினாக்கா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அடுத்து வெங்காயம், பாருங்கள் கொஞ்ச நேரமாக வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி, கருவேப்பிலை நான் அரைச்சி அதை சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு இல்லை, அதனால் கொஞ்சமாக போடுறேன் கருவேப்பிலை. குழம்புக்கு தக்கன உப்பு போட்டு கிண்டி தக்காளி கிளறி விட்டுட்டு மூடி வச்சோம்னா, இப்போ மூடி வச்சா தான் தக்காளி நல்லா வதங்கி நல்லா வேகும். வதங்கினோன்னா தக்காளி வதங்கினா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைச்சி விழுது அதை சேர்த்து வதக்கலாம். நல்லா பச்சை வாசம் போக வதக்கணும். கொஞ்சம் எண்ணெய் தெரியும் நல்லா வெளியில். அப்போ குழம்பு தூள் போட்டுக்கணும். தேங்குற அளவுக்கு காரம், தேங்குற அளவுக்கு சேர்த்துக்கலாம் குழம்பு தூள். அதோட கொஞ்சம் சிக்கன் குழம்பு பவுட்ரு, சோயா பீன்ஸ் வெஜ்ஜு தான், இருந்தாலும் நம்ம நான்வெஜ் மாதிரி குழம்பு வைக்கிறோம், அதனால் கொஞ்சம் சிக்கன் பவுட்ரு சேர்த்துக்கணும். சோயா பீன்ஸு அதை எடுத்து வதக்கணும்.
ஏன்னா அந்த தண்ணியில் ஊற போட்ட தண்ணி இருக்கும், அந்த தண்ணி கொஞ்சம் இறங்கிட்டால் அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாக போட்டோம்னா அது குழம்புலேயும் தண்ணி இழுத்துக்கிட்டோம். அதுக்காக தண்ணி வரைக்கணும். ஆனால் ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் கிரேவி மாதிரியே இருக்கணும். கொத்தமல்லி புதினா இருந்தால் கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை நான் சும்மா வைக்கிறேன். எங்கள் ஊர் கிராமம், அதனால் வாரத்தில் ஒரு நாளில் எனக்கு கொத்தமல்லிலாம் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக. வைக்கும்போது கொஞ்சம் கிரேவியாகவே வச்சிடணும். குழம்பு பவுட்ரு இப்போ தண்ணியாக இருந்தால் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன்.